நீங்க மாதச்சம்பளம் வாங்குவோராக இருக்கிறீர்களா? அல்லது நீங்க பிசினஸ் பண்றீங்களா? எதுவா இருந்தாலும் உங்களுடைய மாத வருமானம் எவ்வளவுங்க? இப்ப இத ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, வருமான வரி விலக்கு சூப்பர்ங்க. பாத்தீங்களா? மோடியினுடைய ஆட்சியில வருமான வரி விலக்கு உச்சவரம்பு ரூ. 1,00,000 இருந்து இவ்வளவு உயர்த்திட்டாங்க, அவ்வளவு உயர்த்திட்டாங்க அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அதாவது மாதம் ரூ. 1,00,000 நீங்க சம்பளம் வாங்கினா கூட உங்களுக்கு வரி கிடையாது அப்படின்னு சில செய்தி எல்லாம் வந்துச்சு. இது உண்மையா? இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு என்னங்க ஒரு திட்டம் கூட அறிவிக்கல? எல்லாத்தையும் பீகாருக்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னு தமிழ்நாட்டில இருந்து திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடுமையாக எதிர்த்தார்கள். உள்ளபடியே வருமான வரி விலக்கு உச்சவரம்பு உயர்த்தப்பட்டிருக்கிறதா அல்லது நம்ம கிட்ட ஏதாவது அதுல போர்ஜரி பண்ணி ஏமாத்திருக்காங்களா? தமிழ்நாடு ஏன் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது? இந்த பட்ஜெட் உள்ளபடியே ஏதேனும் ஒரு விதத்தில் நமக்கு பயன் தரக்கூடிய பட்ஜெட்டா அப்படிங்கறத பேசணுமா இல்லையா? இதை பேசுவதற்கு நம்முடைய மரியாதைக்குரிய ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் பொருளாதார வல்லுநர், காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் இணைகிறார். வணக்கம் சொல்லி பண்ணிப்போம். திரு ஆனந்த் வணக்கம். வணக்கம். உள்ளபடியே என்ன உண்மை அதுல? அதாவது இது தனிநபர் வருமான வரி உச்ச வரம்பு உயர்த்தப்பட்டிருக்கிறதா? அது உண்மைதானா அல்லது அதுல ஏதாவது பூச்சி மொழி இல்ல கரெக்டா ஏத்திட்டாங்க. அதாவது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கு முன்னாடி 57,000 வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்களுக்கு டாக்ஸ் இல்லாம இருந்தது. மாச சம்பளம். இப்ப 1,05,000 வரைக்கும் சம்பளம் வாங்கினா டாக்ஸ் வராது. ஆனா 4,00,000க்கு மேல நீங்க சம்பளம் வாங்கினீங்கன்னா நீங்க டாக்ஸ் கட்டணும். நீங்க நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். நீங்க நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா நீங்க ஓல்ட் ரெஜிமுக்கு போயிடுவீங்க. இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஓல்ட் ரெஜிம்ல யாருமே இருக்காம இருக்கிறதுக்கு நியூ ரெஜிமுக்கு எல்லாரையும் மாத்தத்துக்காக இத பண்ணிருக்கிறாங்க. இப்ப ஓல்ட் ரெஜிம்ல நீங்க வீடு வாங்கியிருந்தீங்க, என்பிஎஸ் போட்டிருந்தீங்க, எல்ஐசி பாலிசி போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் வீணா போயிடும். டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்காக வீடு வாங்குறது, எல்ஐசி பாலிசி வாங்குறது, என்பிஎஸ் போடுறது, இதெல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா அதெல்லாம் வேஸ்டா போயிடும். நீங்க புது ரெஜிமுக்கு மாறினீங்கன்னா அண்ட் உங்களை புது ரெஜிமுக்கு தள்ளிட்டு இருக்காங்க, தள்ளி முடிச்சிட்டாங்க. சோ புது ரெஜிமுக்கு பழைய ரெஜிமுக்கு என்ன வித்தியாசங்க? ஏன் புது ரெஜிமுக்கு எல்லாத்தையும் தள்ளுறாங்க? டாக்ஸ்ல 2 விதமா இருக்குதுன்னு நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. புது ரெஜிமுக்கு பழைய ரெஜிமுக்கு என்ன வித்தியாசம்? பழைய ரெஜிம்னா 4,00,000 டாக்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது ஆண்டு வருமானம் அல்லது மாத வருமானம் சொல்றீங்களா? மாதம் இல்ல, ஆண்டு வருமானம். நீங்க 4,00,000. 35,000 இருந்து 4ல இருந்து 8 லட்சம் ரூபாய்க்கு 5%. சரி. 8ல இருந்து 12க்கு 10%. சோ அப்ப என்ன சொல்றாங்க, நீங்க புது ரெஜிம்ல போட்டீங்கன்னா இதெல்லாம் எதுக்கு பண்றப்ப நீ நேரா நீ புது ரெஜிமுக்கு சேர்க்காத, அந்த பணத்தை செலவு பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. புது ரெஜிம்ல ஸ்கேல் எவ்வளவு? புது ரெஜிம்ல தான் 1,05,000 வரைக்கும் சம்பளம் டாக்ஸ் கிடையாது. ஆண்டுக்கு நியர்லி 12 லட்சம் ரூபாய். 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. 12 லட்சம் பிளஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போட்டீங்கன்னா 12,75,000 வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. சரி, ஓகே. இப்ப நீங்க டாக்டரா இருந்தீங்கன்னு வைங்க, டாக்டர், லாயர், ஆடிட்டர்லாம் இருந்தீங்கன்னா 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் வராது. அது அவங்களுக்கு சிறப்பு சலுகை. ஏன்னா 44B 44 நினைக்கிறேன், செக்ஷன் 44Bன்னு ஒரு செக்ஷன் இருக்கு. நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்ட் ப்ரொஃபஷனலா இருந்தீங்கன்னா 50% நீங்க கணக்கு காட்டிடலாம். கணக்கே கொடுக்காம 50% ரைட் ஆஃப் பண்ணிடலாம். அப் டு 75 லட்சம் ரூபாய் சம்பளம் வரைக்கும். ஓகே. சோ அப்ப என்ன ஆகும்னா, நீங்க 25 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா 12.5% ரைட் ஆஃப் பண்ணிட்டு 12.5 இன்கம் காமிச்சு 12.5க்கு நெல் டாக்ஸ் கட்டிடலாம். ஓகே. ஆனா நீங்க ஜிஎஸ்டி கட்டணும். சரி. அந்த ஜிஎஸ்டி 25 lakhs கட்டணும். ஆமா, பட் அதுக்கு நீங்க வேற ஏதாவது பொருள் ஜிஎஸ்டி ஓகே கிளைம் பண்ணிக்கலாம். பொருள் வாங்கினீங்கன்னா அதை கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப இது பொருளாதாரத்தை உயர்த்துமா? இது இது இந்தியால இருக்கிறது 140 கோடி. சர்க்கார் ரெக்கார்டே பார்ப்போம். சர்க்கார் ரெக்கார்ட்ல 6.25 கோடி பேர், 6,55,00,000 பேர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாங்க போன வருஷத்துல. அதுல நீங்க பாத்தீங்கன்னா 1,30,00,000 பேர் தான் டாக்ஸே கட்டணும். 1.5 கோடி பேர் தான் டாக்ஸே கட்டணும். அந்த 1.5 கோடியில இப்போ ஒரு 20-30 லட்சம் குறைஞ்சிரும். ஸோ இந்தியா முழுக்க 1,20,00,000 பேர் தான் இன்கம் டாக்ஸ் கட்டுவாங்க. இந்த பலன் அடிச்சது, இந்த டாக்ஸ் பலன் அடிச்சதே 1.5 கோடி பேருக்கு தான் பலன். ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா 2 கோடி பேருக்கு, 1.5 கோடி பேருக்கு தான் பலன். அவங்க உச்ச விரும்பல இருக்கிற 1.5 கோடிக்கு தான் இது பலன். இந்த மாதிரி பணக்காரங்களுக்கு இது நல்ல விஷயம். ஓகே, சரி. உண்மையிலே இருக்கக்கூடிய ஏழை பாளையங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன பண்ணிருக்கணும் இந்த அரசு? இந்த அரசு என்ன பண்ணிருக்கணும்னா, நேத்தே சொன்ன மாதிரி, இப்ப பிரதமருக்கு ஒரு பெரிய நெருங்கிய நண்பர் இருக்காரு, கல்யாணத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்தாரு. இப்போ ரிலையன்ஸ் கல்யாணத்துக்கு எல்லாம் அவன் என்ன சொல்றான்னா, இப்ப அவன் பங்குல பெட்ரோல் போட்டீங்கன்னா அந்த
குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள போட்டீங்கன்னா பெட்ரோல் விலை 5 ரூபா கம்மிங்கிறோம். அந்த மாநிலத்துல 5 ரூபா கம்மியா பெட்ரோல் போடணும். இப்ப வெளியில 100 ரூபா பெட்ரோல்னா அவன் 95 ரூபாய்க்கு பெட்ரோல் தரும். அப்ப இந்த எக்ஸைஸ் டியூட்டியை வச்சு அவனுக்கு வந்து 5 ரூபா கொடுக்கணும். சரி. பல்கா டீசல் வாங்கினா 10 ரூபா டிஸ்கவுண்ட் தரும். டேங்கரா வாங்கினீங்கன்னா. அப்ப அரசாங்கம் என்ன பண்ணிருக்கலாம்னா இந்த 1 லட்சம் கோடியை வந்து எக்ஸைஸ் டியூட்டி இருக்குல்ல, பெட்ரோலும் டீசலும் இருக்கிற எக்ஸைஸ் டியூட்டி இருக்குல்ல, அதை குறைச்சு இந்த டாக்ஸ குறைக்காம அதை குறைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அண்ட் அந்த ஒழுங்கான விலையில பெட்ரோல் டீசல் வித்திருந்தாங்கன்னு வைங்க, ஒரு 25 ரூபா பெட்ரோல் விலை குறைஞ்சிருக்கும். ஓகே, 75 ரூபா லிட்டர் பெட்ரோல் 75 ரூபா வந்திருக்கும். 75 ரூபாய்க்கு வந்திருக்கும். எல்பிஜி சிலிண்டர் விலை குறைஞ்சிருக்கும். இது ரெண்டும். சோ எக்ஸைஸ் டியூட்டியை குறைக்காம நீங்க வந்து டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கறது அப்படிங்கிறது மீண்டும் கூட இந்த அரசினுடைய இந்த அறிவிப்புங்கிறது பணக்காரர்களுக்கு அல்லது அப்பர் மிடில் கிளாஸுக்கு உதவும் அப்படிங்கிறீங்க. ஒரு சராசரி இந்தியன் சம்பாதிக்கிறது ஆவரேஜ் 25,000 ரூபாய் தான். 15 தான் 50 எடுத்து பாயிண்ட் 20 ரூபான்னு வச்சுக்கோங்க. 5 மடங்கு நீங்க ஜாஸ்தி சம்பாதிச்சாதான் அப்ப நீங்க பணக்காரன் தானே. ஆமா. ஒரு 100 பேர்ல பாதி பேர் 25 கீழே, பாதி பேர் 25க்கு மேல, 1 லட்சத்துக்கு மேல வந்து 1 கோடி பேர் தான். இந்தியா லெவல்ல பணக்காரனுக்கு நிறைய ஃபேவர். ஓகே, பட் என்ன சொல்றது, நீங்க மாதம் இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க கூட மிடில் கிளாஸ் தானே கணக்கு பண்ணி பார்த்தா, அதாவது இருக்கிற விலைவாசிக்கு சொல்றேன். 1 லட்சம் ரூபாய் சென்னையில 1 லட்சம் ரூபாய் வாங்குறவனுக்கு வீட்டு வாடகை என்ன, ஸ்கூல் ஃபீஸ் என்ன, பெட்ரோல் டீசல் செலவு என்ன, அப்ப வந்து மீதி 99 பேர் விரல் துப்பிட்டு இருப்பானா? இல்ல, அது கரெக்ட். அவங்களுக்கு சேர்த்து சிந்திக்கணுங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் நான் என்ன சொல்றேன்னா 1 லட்சம் ரூபாய் வாங்குறவனே நம்ம வந்து ஒரு பணக்காரங்கிற மாதிரி பாக்குறது சரியாங்கிற இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில. அது நான் பேச விரும்பல. பட் நான் என்ன சொல்ல பேச விரும்பலன்னா, நீங்க வந்து இப்ப நீங்க வந்து அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு இருக்கிற இடத்துல 15,000 ரூபாய் வீட்டு வாடகையில இருக்குன்னா 20,000 ரூபாய் வீட்டு வாடகையில இருந்தீங்கன்னா 1 லட்சங்கிறது நல்ல சம்பளம் தான். இப்ப 20,000 ரூபாய் வீட்டு வாடகையில இருந்தீங்கன்னா 20,000 ரூபாய் வீட்டுல வாடகை, பசங்களுக்கு ஆளுக்கு 2 பசங்க இருக்கிறாங்கன்னா 10,000 ரூபாய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிங்க, 40,000 ரூபாய் வீட்டு செலவு, ஒரு 25,000 ரூபாய், கையில 35,000 ரூபாய் மிஞ்சும் இல்ல. வாடகை 25,000 ரூபாய், 20,000 ரூபாயில இருந்து 25,000 ரூபாய் வச்சுக்கோங்க. 2 பசங்களுக்கு மாசம் 10,000 ரூபாய், 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 45,000 ரூபாய், வீட்டு செலவு 30,000 ரூபாய் வச்சுக்கோங்க. பைக் தான் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கிறேன், 2,500 ரூபாய் பைக் இஎம்ஐ. அப்ப கூட 25,000 ரூபாய் கையில, 23,000 ரூபாய், 24,000 ரூபாய் கையில மிஞ்சும் இல்ல. நீங்க இதே சத்தமா சொல்றீங்க, இது நிர்மலா சீதாராமன் காதுல விழுந்தா என்ன ஆகும்? 25,000 ரூபாய் எங்க கையில இருக்குன்னு அதை புடுங்கிறதுக்கு ஐடியா பண்ண மாட்டாங்களா? அடுத்தது அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஏழை இல்லைன்னு சொல்ல வரேன். ஓகே, சரி. இப்ப நீங்க தமிழ்நாடு சரி சொல்லுங்க. அத நீங்க வந்து ஆழ்வார்பேட்டில இருப்பேன், 40,000 ரூபாய் வாடகையில இருப்பேன்னா அது வேற மாதிரி. பட் மெட்ராஸ்ல 25,000 ரூபாய்க்கு டீசென்டா வீடு கிடைக்கும். உங்க கையில 25,000 30,000 ரூபாய் மிஞ்சும். ஓகே, இப்ப எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஓகே, தமிழ்நாட்டுக்கான நிதிகள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. பீகாருக்கு தேர்தல் வருது, அதை மனதில் வைத்து அனைத்தையும் பீகாருக்கே கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலையா? ஏன் பீகாரை விட்டு வேற எந்த மாநிலத்துக்கு செஞ்சாங்க? நீங்க ஏன் தமிழ்நாட்டை மட்டும் கேட்குறீங்க? எந்த மாநிலத்துக்குமே செய்யல. ஆந்திராக்கே செய்யலையே. ஏன்னா பாஜக, இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள், பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய டிடிவி உள்ளிட்டவர்கள்லாம் அப்பெல்லாம் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படவில்லை என்று சொன்ன காரணத்தினால நான் கேள்வி கேட்டேன். அதேதான் நம்ம சொல்லி தானே ஆகணும். இந்த பட்ஜெட்ல 2 பேருக்கு தான் பலன். இந்தியால டாப் 1 crore முதல் இருக்கிறதுலயே 1.5 கோடி பேர் இருக்கிறதுல மேக்சிமம் பணக்காரனுக்கும் பீகார் மக்களுக்கும் தான் பலன். ஆனா பீகார் இப்ப நீங்க எப்போதும் நம்ம ஊர்ல எல்லாரும் நம்ம மதுரை எய்ம்ஸ் காட்டுறோம்ல, அது மாதிரி அந்த ஊர்ல தர்பங்காங்கிற ஊர்ல நான் எய்ம்ஸ் கட்டுறேன்னு சொன்னாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னும் தர்பங்கால எய்ம்ஸ் எல்லாம் கட்டி முடிக்கல. அது மாதிரி இதெல்லாம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. 1 வருஷத்துல பண்ணுவாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே, இப்ப பாட்னால புது ஏர்போர்ட்டுங்கிறாங்க. இனிமேல் லேண்ட் அக்வயர் பண்ணி ஏர்போர்ட் கட்டி முடிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும். ஸோ இது ஒன்றும் பீகார்ல அடுத்த வாரமே நடந்துராது. பீகாருக்கு காசு கொடுத்து நாளைக்கே காசு கொடுக்கப்படுறது இல்ல. இன்னும் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன இதே ஹாஸ்பிட்டலே அங்க கட்டல. அது நம்ம ஊர்ல எப்படி மதுரை ஹாஸ்பிட்டல் கட்டலையோ அதே மாதிரி அந்த ஊர்லயும் ஹாஸ்பிட்டல் கட்டல. என்ன கரிசனம்னா பீகார் ஒரு ஊர் இருக்குன்னு பேசியிருக்காங்க பட்ஜெட்ல. இப்ப முன்னாடி பட்ஜெட் வருகின்ற பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. பட்ஜெட்டுக்கு அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா பெருசா பேப்பர்ல வந்து எல்லாம் பிரிச்சு போட்டிருப்பாங்க. வாஷிங் மிஷின் விலை உயர்கிறது, டிவி விலை குறைகிறது, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களின் விலை குறைகிறது, சிகரெட் விலை உயர்கிறது, இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. 1 ரூபாயில் வரவு செலவு எல்லாம் போடுவாங்க.
அந்த மாதிரிலாம் இப்ப எதுவுமே இல்ல. இப்ப இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு என்னென்ன பொருட்களுடைய விலை குறைய வாய்ப்பு இருக்குது, கூட வாய்ப்பு இருக்கு? இது ஏற போறது வந்து டெஃபினட்டா இது ஏற போகுது. டிவி விலை எது? ஏற போகுது. டிவி விலை. டிவி விலை என்ன, ஸ்கிரீன் விலைனா பிளாட் ஸ்கிரீன் விலை ஏறும். ஓகே. செல்போனோட ஸ்கிரீன் விலை ஏறும். ஆஹா. லித்தியம் அயன் பேட்டரியோட விலை குறையும். இதுதான் டெஃபினட்டா தெரியும். பட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த பட்ஜெட்ல 10% உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் கொடுத்துருப்பானே வச்சுப்போம். நீங்க கட்டுறதுல ஒரு 10% குறைச்சிட்டாங்கன்னே வச்சுக்கோங்க. நேத்து பேசி இன்னைக்கு போயிடுச்சு. நேத்து அம்மையார் பேசுறதுக்கு முன்னாடி 86-30 இருந்த டாலர் இன்னைக்கு 87.30 வந்துருச்சு. இப்ப நான் நீங்களும் பேசறச்ச டாலர் விலை 87.30. சரி, ஏறிடுச்சு. ₹1 ஏறிடுச்சு. ₹1 ஏறிடுச்சு. பட்ஜெட் அமல் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு. அந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள்ள அது 88-89 போயிடும். இந்த பட்ஜெட் இந்த இன்கம் டாக்ஸ் நீங்க ஃபைல் பண்றதுக்குள்ள 95, 94, 95 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க கவலையப்பட வேண்டாம். எல்லா வேலையும் 10% ஏறும். ஐயோ, என்னங்க ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவீங்கன்னு பார்த்தா எல்லா வேலையும் ஏறும். அப்படியே பயங்காட்டேன். அப்படி பயங்காட்டல, உண்மையை பாருங்க. நானா போய் சரி, இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். சைனா வந்து அமெரிக்காவுக்கு நிறைய குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணதுன்னு தான் ட்ரம்ப்புக்கு டாரிஃப் பத்தி பேசுறாரு. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், ஷீன் அப்படின்னு ஒரு சைனீஸ் ஆப், துணி ஆப், இந்தியால ட்ரேடிங் ஆப்ப பேன் பண்ணி இருக்கிறாங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி. நேத்து அதே ஷீனு அம்பானியோட கைகோத்ததுனால ஒரு கடை திறந்துட்டாங்க. ரைட்டா? ஷீனோட கடை எதை நீங்க பேன் பண்ணீங்களோ அந்த கடையை ரிலையன்ஸ் திறந்து இருக்கிறான். அவங்களோட இவங்க லைசன்சிங் அரேஞ்ச்மெண்ட் போட்டிருக்காங்க. நான் கேக்குறேன், ட்ரம்ப் எவ்வளவு தான் தப்பா இருக்கட்டும், ட்ரம்ப்புக்கு அமெரிக்கா மேல அக்கறை இருக்கு. அதனால சைனாலேன்னு வர பொருள் வரக்கூடாதுன்னு டியூட்டி ஏத்துறாரு. இந்தியா வந்து இந்தியாவுக்கும் சைனா வர்த்தகத்துல $100 பில்லியன் டெபிசிட் இருக்கு. அதாவது நம்ம 85,000 கோடி எக்ஸ்ட்ரா இறக்குமதி செய்யறோம். அது மாதிரி சமயத்துல நீங்க பேன் பண்ண ஷீனை இந்தியா உள்ள விட்டுறதுக்கு ஏன் விட்டீங்க? நீங்களே பேன் பண்ணீங்க. இப்ப அம்பானியோட கை கோத்துக்கிட்டா உள்ள விட்டுணுமா? அப்ப வந்து இதெல்லாம் எளிய மக்களுக்கு இதெல்லாம் புரியணும்ல. அதுதான் சொல்றேன். அதனால தான் புரிய வைக்கிறது உங்க மூலமா சொல்றேன். அப்ப பேன் பண்ணதை நீ உள்ள விட்டுருக்கிற. ட்ரம்ப்ப நம்ம கிண்டல் அடிக்கிறோம். ஆனா அவன் அமெரிக்காவை சைனாலேன்னு வர ப்ராடக்ட்டுக்கு 25% டாக்ஸ் போடுறான். நீங்க ஏன் ஷீன் மேல 25% டாக்ஸ் போடல? ஏன் பேன் பண்ண ஆப்ப அம்பானி மட்டும் போய் கை கோத்தா ஏன் பர்மிஷன் கொடுக்குறீங்க? எப்போதும் சோல்ஜரை பத்தி பேசுவீங்களே, இமாலயன்ல சோல்ஜர் இருக்கான்னு பேசுவீங்க. இந்த சோல்ஜரை தானே சைனாக்காரன் சுட்டான். அப்ப பேன் பண்ண இந்த சீனை ஏன் இப்ப அம்பானி மூலமா உள்ள விடுறீங்க? எனக்கு புரியலாம்ல. அப்ப சைனால நம்ம ஊர்ல இருந்து திருப்பூர்ல துணி பண்ணலையா? அம்பானி வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரத்தன் டாடா இறந்து போயிட்டாரு. ரொம்ப மதிப்புக்கும் மரியாதை உள்ள ரத்தன் டாடா இறந்துட்டாரு. அவரோட தம்பி ஆரம்பிச்ச பிராண்ட் தான் ஜூடியோங்கிற பிராண்ட். அது ஒரு இந்தியன் பிராண்ட். அது டாடாவோட பிராண்ட். அவன் போய் சைனாட்ட இருந்து கைபி வாங்கிட்டு வரல. இப்போ அதற்கு போட்டி போடுறதுக்கு தான் நீங்க வந்து அந்த ஜூடியோவை காலி பண்றதுக்கு தான் நீங்க ஷீனை கொண்டு வந்திருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம 2 பேர் ஊருக்கும் 80,000 கோடி ட்ரேட் கேப் இருக்கு. இந்தியாவுக்கும் சைனாக்கும் 80,000 கோடி நம்ம எக்ஸ்ட்ரா அங்க இறக்குமதி செய்யறோம். அப்ப எதுக்கு அந்த சைனா ஆப் உள்ள விடுறீங்க? இதுக்கு யார் பதில் பேசுவாங்க? நீங்க தம்பி அண்ணாமலைய கேட்கலாம்ல. தம்பி அண்ணாமலையவா? அண்ணாமலைக்கு யாரா தம்பி இருந்தா வேணா கேட்கலாம். இல்ல, ஏன்னா அவர் வந்து ஏன் நான் அண்ணாமலைன்னு சொல்றேன்னா, கொங்கு மண்டலத்துல தானே திருப்பூர் இருக்கு நம்ம கடைசியா பார்த்த வரைக்கும். ஆமா. அப்ப கொங்கு மண்டலத்துல தானே இந்த துணி எல்லாம் பண்றாங்க. அப்ப அவன் சைனால இருந்து இறக்குமதி பண்ணா யாருக்கு நட்டம்? அங்க இருக்கக்கூடிய அந்த நெசவாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு தான் பெருத்த நட்டம். நியாயமான கேள்வி, ரொம்ப நியாயமான கேள்வி தான் அனுப்பியிருக்கிறீங்க. நிறைவா ஒரு கேள்வி, தங்கம் விலை வந்து அன்னைக்கு பட்ஜெட் போட்ட உடனே வந்து உயர்ந்துச்சு. தங்கம் விலை பட்ஜெட்டால் உயர்ந்தது அப்படிங்கிற செய்திலாம் வந்துச்சு. நீங்க தொடர்ச்சியா சொல்றீங்க தங்கம் விலை உயர்ந்து கொண்டேதான் இருக்கும், இடையில அப்பப்போ குறைஞ்சதுன்னா வாங்கி வச்சுக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்பப்போ குறையும் அப்படின்னா இனி அடுத்து எப்போ குறைய வாய்ப்பு இருக்கு? ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? இன்னைக்கு ₹30 குறைஞ்சிருக்கும், ₹40 குறைஞ்சிருக்கும். பட் ஆனா இது என்னன்னா, 8,000 சொச்சம் போன அப்புறம் ஒரு ₹40 குறைஞ்சா என்ன போறது? ஒன்னும் ஆக போறது இல்ல. கடல்ல கரைச்ச பெருங்காயம் தான். ₹7,750 பிளஸ் 3% டாக்ஸ். அது ₹7,950. வெறும் காயினா வாங்கினாலே 3%. ₹8,200, ₹8,250 இருக்கு ஒரு கிராம். இன்னைக்கு நீங்க போய் ஒரு காயினா வாங்கினீங்கன்னா அதுல இன்னைக்கு ஒரு ₹40 குறைஞ்சிருக்கு. கூடிய சீக்கிரம் 8,500
1500 தாண்டிடும். இன்னும் ஒரு 2 வருஷத்துல 10,000. நான் என்னைக்கோ வரும்னு நினைச்சேன் 10,000. பட் இன்னும் 2 வருஷத்துல 10,000 வந்துரும் நினைக்கிறேன். சரி, ஒரு பேட்டி ஒரு சந்தோஷமா ஏதாவது 4 நல்ல வார்த்தை சொல்லுவீங்கன்னு பார்த்தா விலைவாசி ஏறும், டிவி விலை ஏறும், மொபைல் விலை ஏறும், தங்க விலை ஏறும். மக்கள் எப்படி வாழ்றது? தங்க விலை ஏறினா உனக்கு நல்லது தானே, உங்களுக்கு எல்லாம் எல்லாரும் வாங்கி இருக்கணும்ல. நான் 4 வருஷமா சொல்லிட்டு தானே இருக்கிறேன். ஆமா ஆமா ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வச்சவங்களுக்கு நல்லதுதான். ஏற ஏற பாவம் மற்றவர்கள் அதை இந்த இந்தியால இருக்கிற 90% மக்களுக்கு, நான் தமிழ்நாட்டுல சொல்ல இந்தியா முழுக்க சொல்றேன், 90% மக்களுக்கு வந்து இது ரொம்ப மோசமான நேரம் தான், பட்ஜெட் நேரம் தான். சரி, ஓகே. சோ சனி உச்சத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேணா சொல்லிக்கலாம் நமக்கு. சரி, ஓகே. அந்த நேரம் எப்பொழுது சரியாகும் அப்படின்னு பார்ப்போம். நேற்று சுப்பிரமணிய சாமி ஒன்று சொன்னாரு, நிர்மலா சீதாராமனுக்கு எதுவுமே தெரியாது, எழுதி கொடுப்பாங்க வாசிப்பாங்க அப்படின்னாரு. அப்படித்தான் இந்த பட்ஜெட் வாசிக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வியும் இயல்பாக சேர்ந்து எழுகிறது. உங்கள் தொடர் பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள். திரு ஆனந்த் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. நன்றி. வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.